பிரேஸ் தி லார்ட். இந்த நாளில் ஏசப்பா என் கூட பேசினாரு. சொப்பனத்தின் மூலியமாக என்னோடு பேசினாரு. ஏசப்பாவோட பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அவர் நம்மளோடு பேசுவார். ஏன்ட்ட என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சு, அதனால என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு, அதை குறித்து தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சொப்பனம் வேற, கனவு வேற. கனவுங்கிறது ஒரு கனவு வந்தால் அந்த கனவு தூங்கி எழுந்த உடனே மறந்துடும். பாதி தான் ஞாபகம் இருக்கும், பாதி ஞாபகம் இருக்காது. அதுதான் கனவு. சொப்பனங்கிறது வேற. சொப்பனங்கிறது ஏசப்பா நம்மளோடு பேசுறது, நம்மளுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கறது. அந்த சொப்பனம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, சொப்பனத்தை கொடுத்தாலும் அது நம்ம கடைசி மட்டும் அந்த சொப்பனத்தை மறக்க மாட்டோம். அப்படிதான் என்கிட்ட ஆண்டவர் முதலாக என்னோடு பேசின, இரவுல சொப்பனத்தோடு பேசின அந்த சொப்பனத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். அதனால என்னுடைய வாழ்க்கை மாறினது. 2020 ரசிக்கப்பட்டேன். நான் ஒரு இந்து பெண். மேரேஜ் ஆனது கிறிஸ்டின்ல. நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு கணவர் ஊருக்கு வந்தேன். அப்பொழுது ஒரு நாள் இரவுல தூங்கி கொண்டு இருக்கையில எனக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதில் என்ன சொப்பனம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்குன்னு இருந்த ஃப்ரெண்டு, அவள் பெயர் விஜயலட்சுமி, சகோதரின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவங்க என்னுடைய சொப்பனத்துல வர்றாங்க. ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரே ஒரு வீடு இருக்குது. வீட்டுக்கு வெளியில நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த சகோதரி என்கிட்ட பேசுறா, எனக்கு இறந்துடலாமான்னு இருக்குது, நான் தற்கொலை பண்ண போறேன், எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னோட பேசுறாள். என்னுடைய பேசி கொண்டு இருக்கிறாள். நான் சொல்றேன், ஏன் இப்படி பேசுற, பயப்படாத, ஏசப்பாட்டை நம்ம செபிக்கலாம், உனக்கு குழந்தையை கொடுப்பாங்கன்னு சொல்றேன். அப்பமே சொல்லி முடிச்சோடனே டக்குன்னு அந்த சொப்பனம் நின்றுச்சு. காலையில் அதை யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, நான் 5வது படிக்கையில தான் அவளை எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது. வருடங்கள ஆயிடுச்சு. அவள்கிட்ட நான் பேசினது கிடையாது. அவளுடைய மொபைல் நம்பர் இல்லை. அப்போ நான் யோசிக்கிறேன், எதுக்கு அந்த பொண்ணு நம்மளுடைய சொப்பனத்தில் வர்றா, எதற்காக வர்றா அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியல. அதை நான் அலட்சியமாக விட்டுட்டேன். மறுநாள் அதே போல் நான் தூங்குறேன். அதே வீடு, அதே வெளியில் நிற்கிறேன். அவளும் வர்றா, அவளும் பேசுகிறா, நான் தற்கொலை பண்ண போகிறேன், என்னால் இருக்க முடியாது, நான் சாக போகிறேன். நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன், ஏசப்பா இருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம், விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்கிறேன். அதோட அந்த சொப்பனம் நிற்கிது. மறுநாள் காலையில் என்னுடைய கணவர்கிட்ட கேட்கல, நீ அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணு. எங்கள் அத்தையிட்ட கேட்கலையும் அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணு, அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன மைண்டில் ஓடுதுன்னா, ஃபர்ஸ்ட் அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு தெரியல, அவளுக்கு குழந்தை இருக்கா இல்லைன்னு தெரியாமல் அவளுக்காக நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும், எனக்குள்ள கேள்வி வந்தது. அப்போ 3வது நாள் என்ன பண்ணேன், அதை அலட்சியமாக விட்டுட்டு தூங்கிட்டேன். தொடர்ந்து 3வது நாள் ஏசப்பா என்னோட சொப்பனத்தில் வர்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டில் குத்து விளக்கு, சாமி படம், ஃபோட்டோலாம் தூக்கி வீசி உடச்சி எரிஞ்சு, சாமியே இல்லைன்னு சொல்லி வீசி எறிகிறாளாம். சாக போகிறேன், தற்கொலை பண்ண போகிறேன், அந்த வார்த்தைகள் வருது. நான் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதோடு முடியுது. அதுக்கப்புறம் தான் மறுநாள் யோசித்தேன், இதை நம்ம சும்மா விடக்கூடாது, ஏசப்பா நம்மகிட்ட ஏதோ பேசுகிறாரு போல அப்படின்னு எனக்குள்ள தாட். யோசிக்கிறேன். அவன் நம்பர் இல்லை, என்ன பண்ண முடியும்? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சகோதரிக்கு கால் பண்ணி இப்படி அந்த பொண்ணோட நம்பர் இருக்கான்னு கேட்கல, அவள் என்கிட்ட இல்லை அப்படின்னா. அப்புறம் எனக்கு ஒரு மைனி இருக்காங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். ஏன்னா அந்த சகோதரி எங்கள் ஊர் தான், பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாமே அங்கே தான். அப்போ அவங்கள்ட்ட கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த பொண்ணு இல்லை, அவங்க அம்மாவும் இங்கே இல்லை, வேறு பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, லோன் கட்டுறதுக்கு வருவாங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படியாவது அவங்க நம்பர் எனக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். சொல்லவும் அவங்க சரின்னு சொல்லி பக்கத்தில் அந்த லோன்காரங்க அந்த தெரிஞ்ச சகோதரிகிட்ட கேட்டு அந்த நம்பரை வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மாட்ட அந்த சகோதரியோட நம்பரை கேட்டு வாங்கி எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். எனக்கு அந்த சொப்பனம் மொத்தம் 3 நாள் எனக்கு நம்பர் கிடைக்க, 5வது நாள் நம்பர் கிடச்சிச்சு. அப்போ நான் கால் பண்ணி பேசுகிறேன். முதல்ல எடுத்தோடனே என்ன பேசுகிறேன்னா, நல்லா இருக்கிறியாமா, சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறேன், ஏன்னா அவளும் நானும் ஒரே ஏஜ் தான். பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். எனக்கு இப்படி பாப்பா இருக்கிறாங்க செய்கிறாங்கன்னு நான் பேசிட்டு நான் யதார்த்தமாக கேட்குறேன், உனக்கு கல்யாணம் முடிஞ்சா,
கல்யாணம் பண்ணிச்சுனா எத்தனை பசங்கன்னு இல்லை பசங்கன்னு ஒரு கவலையோடு சொன்னான். அப்பொழுது நான் வந்து அவள்கிட்ட யதார்த்தமாக சொன்னேன். நான் 3 நாளாக கண்ட சொப்பனத்தை அவள்கிட்ட ஒன்று விடாமல் விளக்கமாக சொன்னேன். அப்போ அவள் ஆச்சரியப்பட்டா. இதை உனக்கு யார் சொன்னது? என் தாயிட்ட கூட நான் சொல்லலை எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டையை. எங்கள் வீட்டில் அந்த விளக்கு ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் போட்டு உடைச்சேன். தற்கொலை பண்ணலாங்கிற எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அவள் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நான் யார்கிட்டையும் பேசினதும் கிடையாது, அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. அவ்வளோ நாளும் தொலைவு பார்த்திங்கன்னா 1 நாள் தொலைவு பஸ்ஸில் போகணும். அப்புறம் நான் ஆண்டவரை பற்றி ஏசப்பா பற்றி சொன்னேன். அவளுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணேன். அவள் ஒரு இந்து மதத்தை சார்ந்த பெண். அவளுக்காக ஜெபித்து கொண்டேன். 2 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ ஜெபிக்க 2 மாதமாக ப்ரேயர் பண்ண ஒரு நாள் காலையில் 6:30 வீடியோ கால் பண்ணா. என்னடா அந்த சகோதரி இந்த டயத்துக்கு கூப்பிட்ருக்கேன்னு பார்த்தா அட்டன் பண்ணேன். அவள் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படுது. என்னவென்று பார்த்தால் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அந்த கார்டை காமிச்சு சந்தோஷப்படுறாள். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். இப்போ நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தையை பெற்று இருக்கிறாள். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இதுதான் ஏசப்பா கொடுக்குற சொப்பனம். கனவுங்கிறது சும்மா வந்துட்டு போகிற கனவு, அது மாயமற்றது. சொப்பனம் ஏசப்பா நம்ம கூட பேசுறது என்றால் இதுதான் ஏசப்பா நம்மோடு பேசுகிற சொப்பனம். இது மாறாதது. ஆமென், ஹல்லேலூயா. இது கடைசி மட்டும் என் ஜீவன் போனாலும் இந்த சொப்பனம் அழியாத சொப்பனம். அந்த சொப்பனத்தின் மூலியமாக அந்த மகள் எங்க இருக்கானே தெரியல. அவள் நம்பரை தேடி வாங்கி அவளுக்காக அனுதினமும் ஜெபம் பண்ணி அந்த சொப்பனத்தின் மூலியமாக ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. இப்படிதான் ஏசப்பா எங்களோட சொப்பனத்தின் மூலியமாக பேசினாரு. இதே போல இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன சொப்பனத்தின் மூலியமாக பேசினார்னு இன்னும் அதிக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.